தமிழகத்துல அதி கனமழை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா பதிவாகும். 15 சென்டிமீட்டருக்கு மேலேயும் மழை வாய்ப்புகள் தொடர்ந்து காத்திருக்கு. எந்தெந்த மாவட்டத்துல எந்த அளவு மழையினுடைய தீவிரம் இருக்கும் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். பெரும்பாலும் மாலை மற்றும் இரவு நேரங்களிலும் கனமழையினுடைய தீவிரமானது அதிகமாக பதிவாக போகுது. சென்னை பத்தின தகவல், அதே மாதிரி வட தமிழ்நாட்டுல, தென் தமிழ்நாட்டுல மழை வாய்ப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி நேற்றைக்கு நம்ம 2 வீடியோ நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த 2 வீடியோலையுமே முதல் வானிலை அறிவிப்புல சென்னை மற்றும் அதன் வட தமிழ்நாடு பகுதிகளில், குறிப்பாக வட தமிழ்நாடு முழுவதும் மழை வாய்ப்பு எப்படி இருக்குங்கிறத நேற்று காலை நேர வானிலை அறிக்கையில் நம்ம சொல்லியிருந்தோம். நேற்று பகல் நேர வானிலை அறிக்கையில் மதுரையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நமக்கு மழை வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிற தகவல் நம்ம வானிலை அறிவிப்புல கொடுத்துருக்குறோம். பார்க்கலன்னா போய் பாருங்க. இந்த மதுரையெல்லாம் கேட்டீங்கல்ல, இந்த மதுரை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, திண்டுக்கல், விருதுநகர், எங்க ஊருக்கெல்லாம் தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு வந்து ஒரு வானிலை அறிக்கை வேணும், தென் மாவட்டங்களுக்கு மட்டும் வேணும்னு கேட்டீங்கல்ல, நேற்றைக்கு பகல் நேரங்களில் வானிலை அறிவிப்பு கொடுத்துருக்கோம். நம்ம சேனலில் போட்டிருக்கோம். பார்க்கலன்னா போய் அதை பார்த்து பயன்பெறுங்க. இப்போ தமிழ்நாடு முழுவதுமாக எல்லா மாவட்டத்திலும் அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது பருவமழை தொடங்குறதுக்கு முன்னாடியும் பருவமழை ஆரம்பித்த பிறகும் கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக எதிர்பார்க்க முடியும். ஆகவே நண்பர்களே, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் வரும் நாட்களில் மழையிலேருந்து நம்ம தப்பித்துக் கொள்ள முடியும். தினந்தோறும் நம்ம வானிலை அறிக்கை கேளுங்க. அப்போதான் உங்களுக்கு எந்தெந்த தேதியில மழை ரொம்ப தீவிரமா இருக்கும், உங்க மாவட்டத்துல மழை வாய்ப்பு எப்படி அப்படிங்கிற மிக தெளிவான விளக்கங்களோட ஒவ்வொரு நாளும் அறிவிப்புகள் வெளியாகிறது. தமிழகத்தில் மிக தீவிரமான கனமழை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா இருக்கும். சென்னை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் கனமழையானது கொட்டி தீர்க்கும். இப்ப முதலாவதாக தெற்கே பாதிப்புகள் அதிகமாக இருக்க போகுது. மதுரையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் சற்று பாதிப்புகள் அதிகமாக இருக்க போகுது. வடகிழக்கு பருவமழை தொடங்குறதுக்கு முன்னாடியே தென் மாவட்டங்களில் மிக கனமழை முதல் அதி கனமழை வரைக்கும் பெய்ய போகுது. நம்ம டேட் நோட் பண்ணிக்கோங்க. எந்த டேட்ல நமக்கு மழை வாய்ப்பு இருக்கு, எந்த தேதியில மழை பெய்யும் அப்படிங்கிறத தகவல் இப்போ சொல்லிடுறோம். அக்டோபர் 25 வரைக்கும் தென் மாவட்டங்களில் கனமழை புரட்டி போட போகுது. மிக கனமழையா இருக்க போகுது. அதே மாதிரி திருப்பூர், ஈரோடு மாவட்டங்கள், சேலம், நாமக்கல், கரூர்ல வந்து மிக கனமழை ரொம்ப தீவிரமா இருக்க போகுது. அதே மாதிரி மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரியில இன்னும் நமக்கு கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு மாவட்டத்தையும் ஊர் பேரை சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். நேற்றைக்கு வந்து வானிலை அறிக்கை கொடுத்துருக்குறோம். மதுரை டு குமரி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தலைப்போட நேற்றைக்கு வானிலை அறிக்கை கொடுத்துருக்கோம். அதில் வந்து உங்களுடைய ஊர் பேரெல்லாம் நம்ம சொல்லி, யார் யாரெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஊர் பேரெல்லாம் சொல்லி நீங்கள் போட்டிருந்தீங்களோ உங்களுடைய ஊர் பேரெல்லாம் அதில் வந்து நம்ம குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறோம். நீங்கள் அந்த வானிலை அறிக்கையும் கேட்டு பயன்பெறலாம். தெற்கே பாதிப்புகள் பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்குது. அக்டோபர் 25 வரதுக்குள்ள தென் மாவட்டங்கள் முழுவதுமாக மிக கனமழை 15 சென்டிமீட்டருக்கும் மேலாக கொட்டி தீர்த்துரும். சரி, தெற்கே மட்டும்தான் மழையான்னு கேட்டால் அதுதாங்க இல்லை. வடக்கேயும் கனமழை பொறுத்தவரை ரொம்ப அதிகமாக இருக்குது. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடிலும் கனம் முதல் மிக கனமழையா இருக்கும். அதுல கொஞ்சம் மோசமான மழையெல்லாம் கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடுல கொஞ்சம் மோசமான மழையும் பதிவாக போகுது. படிப்படியா நீங்க பாருங்க. இரவு, நள்ளிரவு நேரங்கள்ல இந்த மழை பொழிவுகள் சற்றே தீவிரமாக வலுவாக நமக்கு வந்து இருக்க போகுது. வடக்கேயும் கனமழை வந்து நமக்கு அதிகமாக இருக்கும். வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகள், குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பகல் நேரங்களுக்கு பிறகு கனமழை வெளுத்து வாங்கும். நேற்றைய தினங்களிலும் பார்த்தோம். பகல் நேரங்களில், மாலை நேரங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் பகுதியாக வெளுத்து வாங்கியது. இன்னும் சில பகுதிகளில் நமக்கு வந்து மிக கனமழையும் கொட்டி தீர்க்கிறது நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் பரவலாக விட்டு விட்டு கனமழை இருக்கும். நேரங்களில் நமக்கு வித்தியாசம் இருக்கும். எப்படி பார்த்தாலும் பருவமழை வருவதற்கு முன்பதாகவே போதுமான அளவுக்கு மழை பொழிவு பெரும்பாலான இடங்களில் நிச்சயமாக பதிவாகிறோம். ஆகவே வட தமிழகம் மற்றும் டெல்டாவிலும் கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கு. டெல்டாவிலும் பலத்த மழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக இருக்கக்கூடும். ஆகவே வடக்கேயும் கனமழை பொறுத்தவரை சற்று அதிகமாக இருக்கும். பெரும்பாலான பகுதிகளில் பலத்த மழையும் வெளுத்து வாங்கும். மேற்கேயும் கனமழை பொறுத்தவரை தீவிரமடைய போகுது. வெறும் வட தமிழ்நாடு மட்டுமல்ல, மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் மிக கனமழைக்கான வாய்ப்பு. நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி போன்ற இடங்களிலும் கனமுதல் மிக கனமழையானது ரொம்ப தீவிரமாக பதிவாகும். நீலகிரி மாவட்டத்தில், அதே மாதிரி கோயம்புத்தூர் மாவட்டம் நகர பகுதிகள், கோயம்புத்தூர் தெற்கு பகுதிகள், வால்பாறை, சோலையாறு, சின்னகல்லார், பொள்ளாச்சி, கிணத்துக்கடவு உள்ளிட்ட இடங்களிலும் கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும். இரவு நேர மழை வாய்ப்பாக எதிர்பாருங்க. தேனி மற்றும் தென்காசி, போடிநாயகனூர், கம்பம், பெரியகுளம் உள்ளிட்ட இடங்களிலும் பலத்த மழை பொறுத்த வரைக்கும் வெளுத்து வாங்கிட்டு இருக்கோம். அதே போல நம்ம தென்காசி மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் கனமழையும் எதிர்பார்க்கலாம். ஆகவே மேற்கேயும் கனமழை பொறுத்தவரை விட்டு வைக்காமல்
ரொம்ப தீவிரமாக வெளுக்க போகுது. ஏற்கனவே அறிவித்தபடி பருவமழை தொடங்கும் முன்பே தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்கள் வெள்ளத்தில் மிதக்கும். இப்போ அதுதான் நடக்க போகுது. அக்டோபர் 15 வரதுக்குள்ள தமிழ்நாடே பாருங்க வெள்ளத்தில் மிதப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அதனால தொடர்ந்து நம்ம நவம்பர் மாதத்துல தான் வெள்ளப்பெருக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஜாக்கிரதையா விட முடியாது. இந்த அக்டோபர்ல இப்போ அடுத்து வரக்கூடிய 5 நாள் தீபாவளிக்கு முன்பதாக நல்ல மழை பொழிவு ரொம்ப 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 தீவிரமாக இருக்கும். அதனால ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும். வருகிற அக்டோபர் 15, 16, 17 உள்ளிட்ட தேதிகளில் மிக மிக கடுமையான கனமழையும் ரொம்ப தீவிரமாக நாளை மறுநாள்லாம் இன்னும் நமக்கு மழை வாய்ப்பு அதிகமாக இருக்க போகுது. கடலோர மாவட்டங்கள் உட்பட, அதாவது சென்னை தொடங்கி கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய பெரும்பாலான தமிழகத்திலும் இந்த மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்தடுத்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகளும் வங்கக்கடலில் உருவாகி அக்டோபர் 20ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை பரவலாக தமிழக கடலோர மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் தீவிரமடையும். அது வடகிழக்கு பருவமழையின் தொடக்கம் காரணமாக. அதனால வடகிழக்கு பருவமழை 18ஆம் தேதி தொடங்கி 20, 21, 22, 23, 24, 25 மற்றும் 26ஆம் தேதி வரை ஒரு 6 நாட்கள் 7 நாட்கள் விடாமல் பரவலாக தமிழக கடலோர மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பதிவாகிட்டே இருக்கும். நவம்பர் முதல் வாரத்தில், அதாவது அக்டோபர் இறுதியில், அக்டோபர் முடியும் போது மற்றும் நவம்பர் முதல் வாரத்தில் ஒரு வலுவான ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் வங்கக்கடல் பகுதிகளில் உருவாக போகுது. இதுவரைக்கும் சும்மா லேசான மழை மட்டுமே நம்ம பார்த்தோம். காற்று இதுவரைக்கும் நம்ம பார்க்கல. ஆனால் கொஞ்சம் தரை காற்றுடன் கூடிய கனமழை, காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறுவதற்கான வாய்ப்பு அக்டோபர் இறுதி மற்றும் நவம்பர் முதல் வாரத்தில் உருவாகக்கூடிய தாழ்வு பகுதி மேலும் வலுப்பெற்று தமிழகத்தை நோக்கி நகர்வதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கு. அதனால அக்டோபர் முதல் 2 வாரங்கள் வடகிழக்கு பருவமழையினுடைய தீவிரம் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். 3வது வாரத்தில் புயல் சின்னங்களும் கண்டிப்பாக காணப்படக்கூடும். ஆகவே நவம்பர் மாதம் மத்தியில தான் நமக்கு புயல் வரப்போகுது. நவம்பர் முதல் 2 வாரங்களும் மழையாகவே தான் இருக்கும். மிக கனமழை மற்றும் அதி கனமழையாக இருக்கும். நவம்பர் மத்தியில், அதாவது 17 முதல் 23 தேதிகள் வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ஒரு புயல் சின்னங்களாக நம்ம தமிழ்நாட்டில் எதிர்பார்க்க முடியும். இந்த மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக அதிகமாக நமக்கு பதிவாகும். மழை எங்கெல்லாம் நமக்கு சரிவர பெய்யாமல் இருக்கோ எல்லா பகுதிகளிலும் கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்புகளும் நிச்சயம் எதிர்பார்க்கப்படுது. ஆகவே ஏற்கனவே அறிவித்தபடி பருவமழை தொடங்குறதுக்கு முன்னாடியே பாருங்க, நிறைய மாவட்டங்களில் 10 சென்டிமீட்டருக்கும் மேலாக மழை பதிவாயிட்டு இருக்கு. உள் மாவட்டங்களாகட்டும், தென் மாவட்டங்களாகட்டும், ஏன் அதாவது குறிப்பாக சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடுல கூட நமக்கு 10 சென்டிமீட்டருக்கும் மேலாக மழை பொழிவுகள் ரொம்பவே தீவிரமாகிட்டு இருக்கு. தொடர் மழை வாய்ப்புகள் தமிழ்நாடு முழுவதும் எதிர்பார்க்க. டெல்டா மாவட்டங்கள் மிக முக்கியமாக நம்ம பார்க்கணும். புதுக்கோட்டை மாவட்டம், புதுக்கோட்டை, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்க்கும். இதில் மிக கனமழைங்கிறது புதுக்கோட்டை மற்றும் திருச்சிராப்பள்ளியில் மிக கனமழை வரும் நாட்களில் இருக்கும். கனமழை பொறுத்தவரை தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறையில் கனமழை வரை எதிர்பார்க்கலாம். திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் மிக கனமழையினுடைய தீவிரமும் மிக அதிகமாக கொட்டி தீர்க்க போகுது. ஆகவே அடுத்த ஒரு வார காலகட்டத்துக்கு அதிக மழை அக்டோபர் 25 வரைக்கும், இன்னிலிருந்துங்க, சரியாக இன்னிலிருந்து அக்டோபர் 25 வரைக்கும் மழை விடாமல் துரத்த போகுது. அதனால தயவு செய்து கையில் மறக்காம கொடை எடுத்துக்கோங்க. இனி வரக்கூடிய நாட்கள் மழை காலம்தான். மழை விட்டு விட்டு தொடர்ந்து பதிவாகிட்டே இருக்கும். அவ்வப்போது வரக்கூடிய வெயிலை பார்த்து தயவு செய்து ஏமாறாதீங்க நண்பர்களே. லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.